வணக்கம் பாட்டி. வணக்கம் பாட்டி, இங்கே உலகத்தில் வந்து நிறைய பேர் கணவன் இல்லாமல் மனைவி வாழ்கிறாங்க, மனைவி இல்லாமல் கணவன் வாழ்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன உதாரணம் சொல்கிறதுக்கு விரும்புகிறீங்க? உதாரணம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொன்னேன். சொல்லுங்கள் பாட்டி. எங்கள் வீட்டுக்காரர் நல்லா வசதியாக நல்லா வச்சுருந்தாங்க. சரி. ஆனால் அவர் இருந்து 10-11 வருஷம் ஆச்சு. அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணுறது, தளர்ந்து போகக்கூடாது. ஒரு வைராக்கியமாக நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்ம கை கால் சுவாதீனம் இருக்கிறது முளைச்சி சாப்பிடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் வைராக்கியமாக நான் என் வேலையை நான் பார்த்துட்டு நான் 2 வீட்டு சமையல் பண்ணி அந்த காசை வச்சு என்னால் முடிஞ்சாடி நம்ம சொந்த காலிலே நின்று எல்லாம் பண்ணணும்னு ஒரு முடிவோடு நான் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதை மாதிரி மனசு தளர விடக்கூடாது யாருமே. கண்டிப்பாக நம்ம அவங்க இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க இப்போ விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அந்த மாதிரி வாழ்ந்து நம்ம காட்டி 4 பேருக்கு உதாரணமாக இருக்கணும். கண்டிப்பாக அதுதான் நல்லது. 4 பேர் பாரு எவ்வளோ இதுவாக புருஷன் இல்லாத எவ்வளோ சாமர்த்தியமாக குடும்பம் நடத்துகிறாங்கிற நல்ல பேர் நமக்கு வரணும். கண்டிப்பாக வேறு எந்த கெட்ட எண்ணமும் நம்ம மனசில் வரக்கூடாது. கண்டிப்பாக வரக்கூடாது. அதனால் அதை மாதிரி தான் நான் வாழ்ந்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் காய்கால் சுவாதீனம் இருக்கிறது இது மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம பகவான் என்ன நினச்சிருக்கிறோம், கடவுள் விட்ட வழி. பாட்டி, உங்களுக்கு என்ன பாட்டி வயசு இருக்கும்? எனக்கு ஒரு 78 வயசு ஆச்சுப்பா. எத்தனை? 78. 78 ஆயிடுச்சா? ஏதோ இன்னைக்கு நடமாடிட்டு இருக்கேன். அப்புறம் என்னன்னு தெரியாது, நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் இந்த வயசுல நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வைராக்கியம் தான். நம்ம உழைச்சி சாப்பிடணும், நம்மளால முடியாது, நம்ம உழைச்சி தான் சாப்பிடணும், உட்காரக்கூடாதுங்கிற ஒரு அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதனால ஒன்றும் தப்பும் கிடையாது. அதனால வேற ஒரு இது தப்பான எண்ணெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. நம்ம கண்டிப்பா நம்ம அவங்க பேரை காப்பாற்றணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல பேர் எடுக்க ரொம்ப நேரம் ஆகும், கெட்ட பேர் 1 நிமிஷம் எடுத்துட்டு போயிடலாம். அதனால என்னோட இது அப்படி அதான் என்னோட பாட்டி. நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு நல்ல ஒரு விளக்கமா மக்களுக்கு புரியுற மாதிரியே நீங்க சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே இதே போலவே உதாரணமா வாழணும் பாட்டி. எல்லாருமே மனம் தளராம வாழணும், வாழ்ந்து காட்டணும். நன்றி பாட்டி. நன்றிப்பா.